ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனமும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிபந்தனையின் அடிப்படையில தான் கர்த்தர் வந்து குடுக்கிறார். உன் ஆத்துமா நல்லா வாழுதா? இந்த மனம், அறிவு, ஏன்னா அந்த ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னு இருக்கு. உங்க ஆத்துமா எது மேல வாஞ்சையும் தாகமா இருக்கு? தாவீது மாதிரி கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து அதுல வாஞ்ச தாகம் நமக்கு இருக்கணும். நாள் முழுவதும் தியானிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் தியானம் பண்ணி கர்த்தரை துதிப்பேன். ஒரு நாளைக்கு 7 தடவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேங்கிறார். தானியேலு 3 தடவை எருசலேமுக்கு நேரா ஜன்னல் திறந்திருக்கு. அவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 15:26ல இவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதன்படி செய்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளை ஒன்றும் வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்றார். உபாகமம் 28:1ல அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் உங்களை மேன்மையா வைப்பேன் அப்படிங்கிறாரு. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்னு சொல்றாரு. அப்போ வந்து பாருங்க, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், என்னை நேசித்து அன்பு கூர்ந்து என்னை தேடி நான் சொல்ற வார்த்தையை கேட்டு இப்படி நடந்தா உனக்கு ஆசீர்வாதங்கிறார். நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய ஜெபத்தை நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. தன் விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்காக உபவாசம் இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு எங்க வீட்டில் போய்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இதெல்லாம் வந்து பாருங்க, நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்காக அல்ல மற்றவங்களுக்காகவும் நம்ம விண்ணப்பம் பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ண வேண்டும். தேசத்துக்காக, அதிகாரத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்.